வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிளட்டி பிளக்கர் அந்த இது ப்ரோமோ ஒரு வீடியோ விட்டுருக்காங்க, அதான் பார்க்கலாமா? நான் தலா நீ சீக்கிரம் வந்துட்டுக்கிற. ஓ இவரா? எப்போ வரேன்னு என்ன சொல்லிட்டு கவிதை? யோ என்னையா கல்யாணம் ஆனதுலேருந்து லேட்டாக வர நீ? ஜஸ்ட் மேரேஜ் தலா, கப்பல் கோல்த்தெல்லாம் இருக்கும்ல, அதோட உங்க ஊர்ல சேர வாங்க சொல்லிக்குது, அதான் ஏமாற்றி வருவானா? டே சிவபாலன், நீ என்னடா இங்கே உட்காந்துக்கிற? நீ சொன்ன கதையை பார்த்தா நான் ஹாலிவுட்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருந்தேன். நீ இன்னும் ஷூட்டிங் பண்ணியா? இந்த கவிதை அவன் தூக்கின்னு போயிடு. ப்ரொடியூசர் வேணுமேண்ணா. ப்ரொடியூசரா? ஏய், இங்கே சோறு துண்டு வெளில போய் ப்ரொடியூசர் தெரிவியா? எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா? நீ வெளில போய் ப்ரொடியூசர் தென்ன தலை கோச்சிக்காது. அவனுக்கு வேணா எங்க வேணா போய் பண்ணிட்டு போறான். என்ன கோத்து வர்றியா நீ? தலை கொன்றும் ஒன்று. நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவா? நீ பண்ணியா? நானே உன் பையன் தான். எது அப்பாவுக்கு 40 வயசு, பையனுக்கு 50 வயசு. ஏதாவது பேசணும்னு பேசாதியா? ஏய், அந்த லுக் மட்டும் சொல்லியா? லுக்கா? தலை ஒரு லுக் மட்டும் சொன்னான், பயங்கரமா இருக்கும். இல்லை அது என்ன லுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குண்டா, உன் லுக்கே சூப்பரா இருக்குது. கவினை போ, கவினை தெரியாம நீங்க பாட்டுக்க கூட்டின்னு போய் டீ வாங்கிட்டு கூட்டு போ. எல்லாம் என்ன உட்கார வச்சு பிக் பாக்கெட் அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? போய் பாக்கெட் இல்லாத டோஸ்டா போட்டு வரேன். ஏதோ பேசி பேசி அவரை அமுச்சு விட்டீங்களா? ஏன்னா இப்படி பண்றீங்க? செக் புக் எடுத்துட்டு வர போய்க்கிறாரா? ஒரு பொடி கச்சா கொஞ்சம் கொஞ்சமா தான் கறக்கணும். கத்தாதீங்க, கேட்டுற போது. அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. லுக்கு மாற்றி கூட்டினா போ. என் கவினை பக்காவா ரன்வீர் கபூர் மாரி இருக்கணும். இதுதான், இது கரெக்டா வந்துரும். ஓ என்ன ரெடின்னு? ஓகேவா? போங்கண்ணா போங்கண்ணா. என்னன்னே புரியலையே. ரயில் கொள்ளையர் மாதிரி போறானுங்க. என்ன பண்ண போறானுங்க இத்தனை பேர் உள்ள போய்? லுக் டெஸ்ட் என்ன சும்மாவா? எப்படி சும்மா? மெசேஜ் வந்துனே இருக்குது. எது எதுக்கோ கார்டு தேய்க்கிறானுங்க. என்ன செலவு பண்ணுறானுங்கன்னு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு வேலை படத்தை எடுத்து முடிச்சிருவானுங்களோ? அங்கே பாரு, காஸ்டியூமர் கேரளாலேருந்து வந்துக்கிறாரு, மேக்கப் மேனு பாம்பேலேருந்து வந்துக்கிறாரு, ப்ரொடியூசர் மட்டும் ஆழ்வார்பேட்டிலேருந்து வந்துக்கிறாரா? அக்கில் காட்டி அண்ணா பிளஸ் மீனே பார்த்தியா, இங்கேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாவி இவ்வளோ நேரம் உயிரை குத்துவனுக்காக பேசியிருந்தேன், அவர் காலைல மட்டும் வந்து போகிறேன். எனக்கு என்னன்னா இந்த லுக் டெஸ்ட்டோடு என்னை விட்டிங்கன்னா அப்படியே ஓடிடுவேன். ஏ சிவபாலம் மாமா, என்னடா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் தரடா. இவ்வளோ நேரம் போடுறதுக்கு என்ன அது? ஏத்தி வாணி ரன்பீர் கபூர் மாரி வரணும்ல, அவன் அந்த மாதிரி வருவானா இல்லை பத்தான் ஷாருக் கான் மாதிரி வருவானா? எனக்கு குழப்பமாக்குது. நீ வேற எங்க நோண்டி நேக்குற. என்னடா ரெடியாடா? டேய் கூப்பிட்றாங்க வா வா. போலாம் தல. லுக்கு ஃபயர் இரு. எங்க போற? அப்படி போக கூடாது, சர்ப்ரைஸ் இல்ல. என்ன ரெடின்னு ஓவரா பண்ற? கவின் தானே, அவனை பொம்பளை கெட்டப் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் அம்மனை கெட்டப் மட்டும் தான் பாக்கி. ஐயோ நல்லா தானே இருக்கும். வேற லெவல்ல இருக்கும் தல. வரப்போறான் பாரு. டேய் அப்படியே பிடிச்சிக்கிறேன், ஓடிட்டுங்கடா. ஏன் அன்னியன் மாதிரி இருக்கு தலைமுடியெல்லாம். இதான் லுக்கா? என்ன லுக்கு? அவரு எல்சனோட இது என்னது பிச்சைக்காரனா? ஐயோ எப்போ என்ன சூழ் இருக்காரு? அந்த உக்காந்துட்டு அது வாய ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கலாம். இன்னதே கண்டுபிடிச்சு உட்காந்தாருன்னா யாருக்குமே அதே வந்துருது. இந்த கவினை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? எங்க அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பாய் மாதிரி தோணுது. அவ்வளோதானே தோணுது. ஆனால் நம்ம மொட்டைக்கு பார்த்தீங்களா, அவனை பார்க்கும்போது ஏதோ நந்தன சிக்னலில் பிக்சர் எடுக்கிற மாதிரி தோணுது. தாட் ப்ராசஸ் புதுசாக இல்லை, பண்ணலாமா? உன் தாட் ப்ராசஸ் புதுசாகுதே. ஏய், அந்த விக்கு, அந்த மேக்கப் செட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கடா. ஒரு வேளை படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு தேவைப்பட்டுச்சு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. இவங்க அது அந்த இவரோட ஸ்டைல்ல அந்த ப்ரோமோ விடுறது சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி காமெடியா எல்லா வாட்டியும் இவரோட படம்னாலே அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வரும்.
பார்த்தா இவரே ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பண்ற எனக்கு தெரிஞ்சு அவர் தெரிஞ்சவரு அப்படி இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. அவரோட அசிஸ்டன்ட் ஹெல்ப் டைரக்டர். பண்றாரு போல இருக்கு. ஆமா ஆமா. ஆனா இப்படி ஒரு கெட்டப் இப்படி ஒரு இதுனா வித்தியாசமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம பிச்சைக்காரன் படம் பார்த்திருக்கோம். அதுல கூட விஜய் ஆண்டனி ஓரளவுக்கு பாக்குற ஒரு லுக் இருக்கும். ஆமா. இது ஒரிஜினல் பிச்சைக்காரன் பயங்கரமா இருக்கு. ரொம்ப நாள் குளிக்காம அந்த முடியெல்லாம் வளர்ந்து நம்ம பாத்துருப்போம் ரோட்டு சைடுல எல்லாம். ஆமா ஆமா. அந்த மாதிரியே இருக்கு. இவரு இப்படி கொண்டு போய் உட்கார வச்சா யாருக்குமே அடையாளம் தெரியாது. பிச்சைக்காரன் தான் இது. அப்படியே எப்படி ஆனா இது எந்த மாதிரி கதையா இருக்க போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்படி லுக்லாம் ஓகே. ஆனா இது பிச்சைக்காரனை வச்சே இப்படி ஒரு கதை போகும்னு தான் தெரியல. ஆமா எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா லுக் பயங்கரமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்